நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப நாளா, ரொம்ப மாதங்களா, ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருந்த ஒரு ரூட்டு இன்னைக்கு நீங்க vlogல பார்க்க போறீங்க. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம இருக்கிறது சூப்பர் ஊரான மேட்டூர்ல இருக்கோங்க. ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், எனக்காக இருக்கட்டும், ரொம்ப நாளாக ஒரு ரூட்டு ட்ரை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஆனால் என்றைக்குமே அது அமையாது அந்த ரூட்டு. பட் இன்றைக்கி அது ஒரு சூப்பர் ரூட்டு அமைஞ்சிருச்சு. இன்றைக்கி vlog, இன்றைக்கி ட்ராவல், இன்றைக்கி ஜேர்னி நமக்கு அதில் தான் இருக்க போகுது. மேட்டூர் டு சென்னை ரூட்டு பார்த்தீங்கன்னா வயா தொப்பூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி இந்த ரூட்டில் நம்ம சென்னை கனெக்ட் பண்ண போகிறோங்க. மேட்டூர்லேருந்து கிளம்பக்கூடிய பஸ்ஸு ஆன்லைன் புக்கிங் பஸ்ஸு புக் பண்ணிட்டோம். நம்ம சென்னை பஸ்ஸு ரெடியாக பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்குது. எஸ், டெய்லி நைட்டு 9 o'clock மேட்டூர் டு சென்னை டெடிக்கேட்டட் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த பஸ்ஸை தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணி ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி சர்வீஸ் இருக்குன்னு. முக்கியமாக இந்த ரூட்டுக்காக தான் இந்த ஜேர்னியை நான் செலக்ட் பண்ணேன். இந்த தர்மபுரியிலேருந்து சென்னை ஆரம்பிக்க சொல்லி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அது இன்றைக்கி நிவர்த்தி ஆக போகுது. ஸோ வாங்க, நம்ம பஸ்ஸு சூப்பராக ஃப்ரண்ட்டு நல்ல டெக்கரேஷனோட லைட்டிங்கோட சூப்பராக இருக்குது. பார்த்துடலாம். பார்த்துட்டு இன்றைக்கி ரிவ்யூ எப்படி இருக்க போகுது, இன்றைக்கி ஜேர்னி எப்படி இருக்க போகுது எல்லாமே டீட்டெயிலாக இந்த vlogல வரப்போகுது. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ 2 சென்னை பஸ்ஸஸ் இருக்குது. ஒன்று எஸ்சிடிசி, இன்னொன்று டிஎன்எஸ்டிசி. டிஎன்எஸ்டிசி பஸ் தான் ஃபஸ்ட்டு கிளம்பும் 9 o'clock பஸ்ஸு. இது ஏசி சீட்டர் ஸ்லீப்பர். இதுவும் டெடிக்கேட்டடாக மேட்டூர் டு சென்னை ஆப்ரேட் ஆகுது. 9:15 கிளம்பும் இந்த பஸ்ஸு. சூப்பரில் லைனாக 2 பஸ் இது டெய்லியுமே ஆப்ரேட் ஆகும். ரெண்டுமே ரெகுலர் சர்வீஸு. நைட்டு 9 o'clock ஆக போகுது. மேட்டூர் பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா இன்னுமே பிஸியாக தான் இருக்குது. முக்கியமாக நம்ம சென்னை பஸ்ஸஸ்லாம் இருக்கிறதுனால, இந்த சென்னை அது பக்கத்தில் தர்மபுரி அந்த ரூட்டில் போகிற பஸ்ஸஸ்லாம் இருக்கிறதுனால பிஸியாக தான் இருக்குது இந்த பக்கம். இந்த லைன்லாம் பார்த்திங்கன்னா சேலம் வழியாக போகிறது, சேலம் அப்புறம் அந்த ஈரோடு போகிறது அதெல்லாம் இந்த சைடு. மேட்டூரில் மழை பெய்யுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெயில் காலத்தில் மழையை பார்த்தா கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் சந்தோஷமாக தான் இருக்கும். காலையிலேருந்து வெயிலில் அப்பா படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கும். அண்ட் இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இப்பேருந்தில் டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலம் பயணச்சீட்டு வழங்கப்படும். அது நீங்கள் யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் மூலியமாக டிக்கெட் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது புக்கிங் வண்டி. டெய்லி 9 மணிக்கு நீங்கள் டிஎன்எஸ்டிசி ஆப்பில் வெப்சைட்டில் புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரூட் போர்டில் இருந்தே தெரிஞ்சிருக்கும் வயா எந்த ரூட்டுன்னு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அந்த தர்மபுரி கிருஷ்ணகிரி ரூட்டு. அண்ட் என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட்ஸாக தான் இருக்கும். தர்மபுரி பஸ் ஸ்டாண்டு, கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டு, வேலூர் பஸ் ஸ்டாண்டு. நைட்டில் அதை நம்ம கவர் பண்ணோம். ஃப்ரண்ட்டில் நம்ம சீட்ஸ் ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கிறது ஃப்ரண்ட்டில் தான் புக் பண்ணியிருக்கோம். ஒரு சண்டே நைட்டு தான் நாங்கள் இந்த ஜேர்னியில் ட்ராவல் பண்ணுறோம். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவ்வளோவாலாம் சீட்ஸ் ஃபுல்லாகல, ரொம்ப ஜாம் பேக்டாலாம் இல்லை. யூஸ்வலாக இந்த சண்டே நைட்டு ஊர் சைடு இருந்து சென்னை போகிற பஸ்ஸஸில் ரொம்பவே டிமாண்டாக இருக்கும். பட் இன்றைக்கி ஏன் கூட்டம் கம்மியாக இருக்குன்னா, இது எக்ஸாம் டைம், ஸ்கூல் எக்ஸாம் டைம்லாம் முடிஞ்சு அடுத்த வாரத்துலேருந்து தான் மேபி அந்த டிமாண்ட் ஸ்டார்ட் ஆகும். டிரைவர் கேபினுக்கு அப்படியே பின்னாடி இருக்கிற இந்த 2 சீட்டு புக் பண்ணியிருக்கிறது. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 சீட்டு லேடிஸ்க்கு தான், அது பெண்கள் தான் போட்டிருப்பாங்க. யூஸ்வல் பஸ்ஸாக இருந்திருந்தால் நம்மளை இங்கெல்லாம் உட்கார விட்டுருக்க மாட்டாங்க. பட் நம்ம ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம், ஆன்லைன்லேயே புக் பண்ணதுனால இன்றைக்கி அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ சூப்பராக கேபின் ரைடை கவர் பண்ணிடலாம். அண்ட் கேபினும் சூப்பராக இருக்குல்ல, BS6 லேலாண்ட் இன்ஜினு. சென்னை பஸ்னால நல்லா இன்டீரியரும் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த பஸ் தான் அந்த சென்னை டெடிக்கேட்டட் சர்வீஸ் ஆப்ரேட் ஆகுது. மோஸ்ட்டாக இந்த பஸ் தான் ஆப்ரேட் ஆகும். ஏதாச்சும் இந்த பஸ்ஸுக்கு பிரச்சனைனா மட்டும் வேறு பஸ் மாற்றி விடுவாங்க. ஸோ மேட்டூர் டு சென்னை டேரக்ட் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தா இந்த 2 வண்டி தான். அது இந்த வண்டி 9:30 வண்டி. நான் தெரியாமல் 9:15 சொல்லிட்டேன். இது 9:30 வண்டி, இதுதான் லாஸ்ட் வண்டி. இது விட்டால் இதுக்கப்புறம் டேரக்ட் சென்னை வண்டி கிடையாது. நார்மல் டேஸில், மேபி ஸ்பெஷல் டேஸில் ஸ்பெஷல் சர்வீஸ் கூட ஆப்ரேட் பண்ணலாம். பட் அப்படி இல்லைனா தர்மபுரி போயிட்டிங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் இருக்குங்க. தர்மபுரி டு சென்னை ரெகுலராக நிறைய பஸ்ஸஸ் ஓடுது, அதை நான் பார்த்துருக்கேன்.
நமக்கு அமைஞ்ச டிரைவர் அண்ணாவும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான அண்ணா அமைஞ்சிட்டாரு. ஸோ அதனால் ஃப்ரண்ட் கேபின் ரைடுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சூப்பராக வந்து நம்ம ஜேர்னி இன்றைக்கி இருக்க போது. இன்னும் 2 மினிட்ஸ் தான் கிளம்ப போகிறோம். ஆன் டைம் கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எஸ் அண்ணன் ரெடி. கரெக்டு டைமுங்க. நினச்ச மாதிரியே ஷார்ப்பாக கிளம்பிட்டாங்க. ரூட் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பட் இது மேப்பில் காமிச்சா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இந்த ரூட்டு தான் மெச்சேரி, தொப்பூர், தர்மபுரி. இந்த தொப்பூர், கணவாய், காட் செக்ஷன் அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம்ல. அந்த ஹைவே வழியாலாம் போயிருப்போம்ல. அந்த ஊருக்குள்ளேயே நம்ம போவோம். மெச்சேரி, தொப்பூர் வழியாக தர்மபுரி ரீச் ஆகும். அண்ட் இங்கே மேட்டூரில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பியிருக்கோமா. காவேரி ஆற்றை தாண்டணும். நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து காவேரி ஆற்றை தாண்டி போவோம். காவேரி ஆற்றை தாண்டி மேட்டூர் டேம் ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்கும். அந்த ஸ்டாப்பிங்லாம் இருக்குது. அந்த பிக்கப் பாயிண்ட்லாம் வண்டிக்கு இருக்குது. பைலட் சீட்டில் நம்ம பார்த்துட்ருக்கிற அண்ணன் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. கையே 23 வருஷமாக ஓட்டிகிட்ருக்காராங்க. அதுவும் இந்த மேட்டூர் சென்னை ரூட்லேயே அந்த 23 வருஷம் சர்வீஸ் அண்ணனுக்கு. தொப்பூர் ரீச் பண்ணியிருக்கோம். ஹைவே. ஸோ நான் வந்து என்ன நினச்சேன், தொப்பூர் ஊருக்குள்ளே போவாங்கன்னு நினச்சேன். இந்த ரூட் வழியாக போய் ஊருக்குள்ளே போயிட்டு அப்புறம் ஹைவே வருவாங்கன்னு நினச்சேன். பட் இங்கேருந்தே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹைவே ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ ஸ்ட்ரைட்டாக அடுத்த ஸ்டாப் நமக்கு எப்படி நேராக வந்து தர்மபுரியாக தான் இருக்க போகுது.
ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா இந்த பிரிட்ஜ் ஒர்க்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, ஹைவே எலிவேட்டட் செக்ஷனாக மாற்றுறாங்க இந்த டோப்பூர் காட் செக்ஷனை. அது வந்து நான் எதிர்பார்த்ததோட நல்லா ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் நடக்குது. இந்த செக்ஷனில் தான் கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். அதாவது ரிஸ்கினா கொஞ்சம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா இதெல்லாம் தான் அந்த எலிவேட்டட் போர்ஷன், மேலே ஏறி இறங்குறது அதிகமாக இருக்கிற போர்ஷன் தான். வெல்கம் டு தர்மபுரி நியூ பஸ் ஸ்டாண்ட். ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணாங்க, போன மாதம் தான் ஓப்பன் பண்ணாங்க. நல்லா பிரம்மாண்டமாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன். உள்ளே என்ட்ரு ஆகும்போது அப்படியே பிரம்மாண்டமாக பெருசாக இருந்துச்சு. நிறையா பஸ்ஸஸ் நிற்கிற அளவுக்கு நல்லா பெருசாக இருக்குது. பட் என்ன கொஞ்சம் தூரம் தர்மபுரி ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வர மாதிரி இருக்குது. ஹைவே கிட்டே வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம தர்மபுரி ரீச் பண்ணியிருக்கோம். ரைடு இப்போ வரைக்கும் சூப்பராக போயிட்டுருக்குங்க. நல்லா ஃபாஸ்ட்டில் அந்த 70-75 ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணிருக்காரு ஆல்ரெடி அந்த சிங்கிள் ரோட்லேயே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹைவே தான். தர்மபுரி வந்துட்டோமா, இதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி உள்ளே போகிறாங்களா தெரியல. தர்மபுரி உள்ளே வந்தாச்சு. கிருஷ்ணகிரி உள்ளே போகிறாங்களா, வேலூர் உள்ளே போகிறாங்களான்னா அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஹால்ட் போட்டிருக்காங்க நம்ம வண்டிக்கு. ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல இருக்கும் ரெஸ்ட் ரூமு. இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை வண்டி லைனாக இருக்குது பாருங்கள். நான் சொன்னேன்ல தர்மபுரி வந்துட்டா தர்மபுரி டு சென்னை ஆப்ரேட் ஆகிற டெடிக்கேட்டட் வண்டிகள் நிறையவே இருக்குது. இது ரெண்டும் இப்போதைக்கு கிளம்ப ரெடியாக இருக்குது. அடுத்ததாக ஒரு சென்னை வண்டி வந்துருச்சு. ஒன்றும் பஸ்ஸே இருக்காது, இல்லை லைனாக கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. ஆல்ரெடி நம்ம வண்டியே நிறையா சீட்ஸ் வேக்கண்டாக தான் இருக்குது. அடுத்த வண்டிகள் எல்லாம் இன்றைக்கி ஃப்ரீயாக தான் போகும் போல். பஸ் ஸ்டாண்ட் நல்லா வந்து பக்காவாக ரெடி பண்ணிட்டாங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் சூப்பராகவே இருக்குது. எல்லா கடைகளும் இருக்குது. சாப்பிட்ற கடைகள், ஹோட்டல்ஸ் இருக்குது. இந்த பக்கம் தண்ணி பாட்டிலு, ஸ்நாக்ஸு, கூல் ட்ரிங்க்ஸு எல்லா கடையும் இருக்குது. இந்த பக்கம் ரெஸ்ட் ரூமும் ப்ராப்பராக இருக்குது. ஜென்ஸுக்கு லேடிஸ்க்கு எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்குது. பாருங்கள் 1 2 3 4 5 பிளாட்ஃபார்ம்ஸும் நிறையா இருக்குது. நான் சொன்னால நிறையா பஸ்ஸஸ் ஆப்ரேட் ஆகிற மாதிரி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்டில் பாருங்களேன், ட்ரிங்கிங் வாட்டருக்கு வெண்டிங் மிஷின் வச்சுருக்காங்க. ஸோ 5 ரூபீஸ் காயின் யூஸ் பண்ணோன்னா ஸோ இந்த இடத்துல போட்டோன்னா அப்புறம் இங்கே பாட்டில் வச்சா பிடிச்சிக்கலாம். மோஸ்ட்லி எஸ் ஒர்க் ஆகுது. ஏன்னா உள்ள இந்த இது மோட்டர் ஓடுற சவுண்ட்லாம் கேட்குது. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த மேட்டூர் டு சென்னை சர்வீஸோடைய ஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆன்லைனில் தான் புக் பண்ணது. டிஎன்எஸ்டிசி ஆப்பில் தான் புக் பண்ணது. ஒருத்தருக்கு 378 ரூபா ஆச்சு. இது வந்து ஆன்லைனில் புக் பண்ணுறதுனால இந்த ப்ரைஸு. டேரெக்டாக வந்து ஓப்பன் டிக்கெட் எடுத்திங்கன்னா மேட்டூர்லேருந்து சென்னை கோயம்பேடு வரைக்கும். முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், இப்போ தான் ஞாபகம் வருது. கோயம்பேடு போக போகிறோங்க. நம்ம தர்மபுரி சர்வீஸாக இருக்கட்டும், இல்லை மேட்டூர் சர்வீஸாக இருக்கட்டும், இந்த ரூட்டில் போகிறதுனால அடுத்து வந்து கிருஷ்ணகிரிலேருந்து ரைட் எடுத்து வாணியம்பாடி, ஆம்பூர், வேலூர் ரூட்டில் போகிறதுனால கோயம்பேடு தான் லாஸ்ட் பாயிண்ட் நமக்கு. கிளாம்பாக்கம் கிடையாது. ஸோ கோயம்பேடு வரைக்கும் கணக்கு. மேட்டூர் டு கோயம்பேடு ஓப்பன் டிக்கெட் எடுத்திங்கன்னா 350 ரூபா, ஆன்லைன் டிக்கெட் எடுத்திங்கன்னா 378 ரூபா. ஸோ ஒரு 28 ரூபா ஃபேர் டிஃப்ரென்ஸ் வருது. நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரண்ட் சீட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த புக்கிங் போட்டோம். நீங்கள் வந்து வீக் டேஸாக இருந்தால் தாராளமாக நேரில் வந்து ஏறிக்கலாம். பட் சண்டேஸ் இன்றைக்கி மாதிரி எல்லா சண்டேஸும் காலியாக இருக்காது. டிமாண்ட் டேஸில் புக் பண்ணிக்கிறது நல்லது.
ஸோ இந்த ஜேர்னியில் செகண்ட் பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரி கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டு உள்ளே வந்தாச்சு. சீட் சப்போஸ் ஃபுல்லாக இருந்திருந்தால் நம்ம வந்து தருமபுரியிலேருந்து அப்படியே நேராக அந்த வாணியம்பாடி ரோட்டில் ஜாயின் பண்ணியிருப்போம். பட் இன்னைக்கு கொஞ்சம் வந்து சீட்ஸ் ஃபில் பண்ணுறதுக்காக பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்தாச்சு. மிட் நைட் வணக்கம், 2 மணி, வேலூர் பஸ் ஸ்டாண்டு. ஸோ சூப்பரான டைமிங்கில் போய்கிட்டு இருக்கு வண்டி. அண்ட் பெருசாக ஒன்றும் தூக்கம் இல்லைங்க. யூஸ்வலாக இந்த டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் முக்கியமாக இந்த ஃப்ரண்ட் சீட்லாம் கிடச்சிதுன்னா நைட்டு ஃபுல்லாகவே தூக்கமே இல்லைனாலும் அந்த அளவுக்கு கேபின் ரைடை என்ஜாய் பண்ணிட்டே வரும். அதே மாதிரி தான் ஆரம்பிச்சது. சரி தூங்கலான்னு போனால் கிருஷ்ணகிரி தாண்டி, பட் பெருசாக ஒன்றும் தூக்கம் இல்லை. கேபின் ரைடை தான் என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். பாட்டும் உள்ளே வந்து அண்ணன் போட்டு விட்டுருந்தார், மியூசிக்லாம் போட்டு விட்டுட்டு. ரொம்ப லவுடாக இல்லை, ஏன்னா ரொம்ப லவுடாக வந்து நைட் டைமில் டிஎன்எஸ்டிசி டிரைவர்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப லவுட் மியூசிக்லாம் வைக்கக்கூடாதுன்னு. ரொம்ப லவுட் மியூசிக்லாம் இல்லாமல் ரொம்ப ஒரு லைட் மியூசிக்காக நல்லா இருந்துச்சு. ஒரு தூக்கம், நல்ல டயர்டாக இருந்தீங்கன்னா தூங்குற மாதிரி தான் இருக்கும். பட் எனக்கு என்னமோ தூக்கம் வரல, நல்லாவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். ரைடும் செம சூப்பராக போய்கிட்டு இருக்குங்க. அந்த ரூட் போர்டில் போட்டிருந்த மாதிரியான பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரிஸ் எல்லாமே இன்றைக்கி இருந்திருக்கு. தர்மபுரியில் ஆரம்பித்து கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட் போயிருக்கு, அண்ட் வேலூர் பஸ் ஸ்டாண்டும் போயிருக்கு. வேலூர் தாண்டி வந்து வேலூர் டு சென்னை 1 to 1 மாதிரி தான். இதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக சென்னை டிராப்பிங் தான். காஞ்சிபுரம் இருந்தால் காஞ்சிபுரம் டிராப்பிங், அதுக்கப்புறம் ஸ்ரீபெரும்புதூர், குந்தமல்லி, மதுரவாயில், கோயம்பேடு. என்ன டைமிங்கில் இன்றைக்கி ரீச் ஆகிறோன்னு பார்ப்போம். நல்ல டைமிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ ஷெட்யூல்டு டைமிங்கோட சீக்கிரமே போய்டும்னு நினைக்கிறேன். ஷெட்யூல் டைமிங் படி பார்த்தா இந்த வண்டிக்கு வந்து 9 மணிக்கு எடுத்து காலையில் 6 மணிக்கு கோயம்பேடு ரீச் ஆகும்னு போட்டிருக்கு. பட் அதுக்கு முன்னாடியே போகிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. Two hours later.
அண்ணா தேங்க்ஸ். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்ச நேரம் ஹால்ட்டு போட்டுருவாங்க. அதுக்கடுத்து 7 மணிக்கு இங்கேருந்து கிளம்பும். இங்கேருந்து மேட்டூர் சர்வீஸாக 7 மணிக்கு கிளம்பும். அது வந்து 4 மணிக்கு மேட்டூர் போகிற மாதிரி ஷெட்யூலில் இருக்கும். ஷெட்யூலில் 6 மணி, ஆனால் 4:45க்கெலாம் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோங்க. என்ன ஒரு டைமிங், 9 ஹவர்ஸ் ஷெட்யூலில் கொடுத்துருக்காங்க. ஆனால் 7 hours 45 minutes நம்ம ரீச் பண்ணியாச்சு. அந்த 9 hours ஷெட்யூல் டைமிங் வந்து டே டைமுக்கு யூஸ் ஆகும். நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த 7 மணிக்கு கிளம்புற சர்வீஸ் 4 மணிக்கு தான் மேட்டூர் போகும். அது வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா 9 hours ஆகுது. நைட் டைமில் 8 hours ஆகிறது, டே டைமில் 9 hours ஆகிறதுலாம் வழக்கம் தான். ஏன்னா டே டைமில் வந்து டிராஃபிக்கை தாண்டி எல்லா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயும் வந்து நிறுத்தி பொறுமையாக தான் போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த நைட் சர்வீஸ் சென்னை டு மேட்டூர், மேட்டூர் டு சென்னை சர்வீஸ் சூப்பராக இருந்திருக்குங்க. ரொம்ப நாளாக இந்த ரூட்டை ட்ரை பண்ணணும்னு நினச்சது. ஒரு சூப்பர் சர்வீஸ் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். முக்கியமாக இந்த டைமிங்கை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, நடுவில் வந்து ரெஸ்ட் ஸ்டாப்லாம் எதுவுமே கொடுக்கல. அந்த என்ட்ரியான பஸ் ஸ்டாண்டில் ஒரு 10 நிமிஷம் பிரேக்கு, 5 நிமிஷம் பிரேக்கு, தர்மபுரி பஸ் ஸ்டாண்டில் ஒரு 10 நிமிஷம் பிரேக்கு, அப்புறம் வேலூர் பஸ் ஸ்டாண்டில் ஒரு 5 நிமிஷம் பிரேக்கு, அப்படியே வந்து ரெஸ்ட் ஸ்டாப் முடிச்சதுனால நடுவில் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா பிரேக் கொடுக்க வேண்டிய டைம், அந்த டைம் வந்து சேவிங் ஆகிடுச்சு. மற்றபடி வந்து டிரைவிங்கு அந்த அண்ணா வந்து 23 years எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத மாசாக காட்டிட்டாருங்க. ஏன்னா ரோடெல்லாம் நீங்கள் வந்து காலையில் அந்த ஸ்ரீபெரும்புதூர்லாம் தாண்டி கரடு முரடாக தான் இன்னுமே இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து அதில் வந்து டாக்டிக்கலாக நல்லா வந்து சூப்பராக ட்ரைவ் பண்ணி டைமிங் மெயின்டைன் பண்ணி பக்காவான அந்த 70 to 75 ரேஞ்சு தான் மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணி சூப்பரான டைமிங்கில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த பஸ் நீங்கள் வந்து தாராளமாக வந்து மேட்டூர்லேருந்து வர மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். தர்மபுரியிலேருந்தும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். புக்கிங் வந்து மேட்டூர் டு சென்னை காட்டும் 9 o'clock பஸ்ஸு. அண்ட் பிளாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேட்டூர் டு சென்னை ஃபுல் சர்வீஸ் நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சேனலுக்கு சந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் பயணத்தில் உங்களை சந்திக்கிறேன்.